நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் பண்ணலாம். பண்ணும்போது லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, சளி பிடிக்கிறதெல்லாம் நின்றும், கொரட்டை வர்றது படிப்படியாக குறைஞ்சிரும். அப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஆதிமுத்ரால கட்டை விரலை மடக்கி என்ன பண்ணுறோம், மோதிர விரத்துக்கு கீழே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும் பொழுது கோவை மெயில் நேயர்களுக்கு வணக்கம். ஐம் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி, ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டலில் ஆல்டர்னேட் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஐஓபி சென்டரில் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான வாழ்க்கையில் நாம் மறந்த ஆதிமுத்ரா அப்படின்னு. முத்திரை உடம்பையும் மனசையும் பேலன்ஸ் பண்ணும். உடம்பில் இருக்கின்ற பஞ்சபூத தன்மைகளை பேலன்ஸ் பண்ணி உடம்பில் எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் தடுக்கும். உடம்புக்குள்ளே இப்போ இருக்கிற நோய்களையும் பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி அதை க்யூர் பண்ணக்கூடியதான் முத்திரை. கைவிரல்கள் அவ்வளோ அதிசயங்கள் இருக்குது. நம்ம குழந்தை பிறந்தோடனே குழந்தை பார்த்துருப்பீங்க, இந்த முத்ரா வச்சுருப்போம். இப்போ நீங்கள் இப்படி பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் ஆதிமுத்ரா. இதனுடைய தன்மைகள் என்னென்னா, இந்த 5 விரல்களும் 5 பஞ்சபூத தன்மைகளை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இது வழியாக ஒரு ஆராஸ் மாதிரி போகும். அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறதா முத்திரை. அப்போ இதில் என்ன பண்ணுறோம், ஆதிமுத்ராவில் கட்டை விரலை மடக்கி என்ன பண்ணுறோம், மோதிர விரத்துக்கு கீழே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணுறோம். இப்படி க்ளோஸ் பண்ணும் பொழுது இந்த கட்டை விரல்ங்கிறது நெருப்பினுடைய தன்மை, நம்மளுடைய உயிர் என்ற பிராணசக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முத்திரை. இப்படி வச்சுட்டு நம்ம நார்மலாக இப்படி உட்காந்துட்டு இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணி 5 செகண்டாவது ஹோல்டு பண்ணணும். இந்த முத்திரை வைக்கும்போது பண்ணிவிட்டு மூச்சை எக்ஸ்ஹேல் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணும் பொழுது என்னன்னா, லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது. லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடந்து நிறைய பிராணசக்தி உடம்புக்கு கிடைக்குது. அந்த பிராணசக்தி கிடைக்கிறனால பிரெயின் நல்லா வேலை செய்யுது. பிரெயின் பர்டிகுலராக நல்லா வேலை செய்யறதுனால அந்த நரம்பு மண்டலங்கள், யாருக்கெல்லாம் நரம்பு மண்டல பிரச்சனை இருக்கோ அது நல்ல அருமையான முத்ரா. இது ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்ணலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பண்ணலாம், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பண்ணலாம், நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் பண்ணலாம். பண்ணும்போது லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது, சளி பிடிக்கிறதெல்லாம் நின்றும், நரம்பு மண்டலம் தலைக்கு எனர்ஜி கிடைக்குது. பர்டிகுலராக வயிறு நல்லா ஸ்டிமுலேட் ஆகி அதோட எசன்சஸ் டைஜஸ்ட் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால் வாழ்க்கைக்கு இன்னொரு மெத்தடு, இந்த முத்திரை நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15 நிமிஷம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்னோரிங் சொல்லுவாங்க, கொரட்டை வர்றது படிப்படியாக குறைஞ்சிரும். அதனால் தொடர்ந்து பண்ணுங்கள், இதனுடைய நல்ல எஃபெக்டை கொடுக்கும். முத்திரை எல்லா ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். பயப்பட வேணாம், நோயாளிகளும் பண்ணலாம். நமக்கு மூச்சு பிரச்சனை, இழுக்க முடியல, அவங்களால ஆஸ்துமேட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா அவங்களும் பண்ணலாம். பயப்பட தேவையில்லை. தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு நன்மை அதிகமாக கொடுக்கும். எல்லாருக்கும் நன்றி.